ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீட்டு முடிஞ்சு லலிதா ஜுவல்லரியில் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். யாருக்காகனா என்னோட அக்காவுக்காக தான். அதனால் நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி லலிதா ஜுவல்லரி தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி என்னோடய அக்கா சீட்டு போட்டிருந்தாங்க. அவங்க போட்டதில் அது 11 மந்த் ஸ்கீமு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் போட்டிருந்தாங்க. அது நம்ம 5 மந்த்துக்கு அப்புறமே எடுத்துக்கலாம். அது நாங்கள் 5 மந்த்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறோம். நம்ம எடுக்க போகிற அந்த ஜுவல்லரியோட வேஸ்டேஜை பொறுத்து தான் நம்ம எடுக்கிறது. இப்போ அக்கா தாலி செயின் எடுத்தாங்க. அதனால அவங்க பார்த்திங்கன்னா 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முறுக்கு அந்த மாடல் தான் எடுத்திருந்தோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா டிசைனையும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க. நம்ம எடுக்கிற பொருளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜோ அதை மாதிரி கொடுத்துக்கிட்டு நீங்கள் 5%க்கு மேலேன்னும் போது எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் அந்த வேஸ்டேஜுக்கு நம்ம பே பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு இந்த சைட் முகப்பிள்ளையே இந்த சைடில் பாலோ ஏதோ டிசைன் வந்தால் வச்சுக்கோங்களேன், அதுக்கு 8% அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுது. இது அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க வீடு வாங்குறதுக்காக அக்கா எல்லா நகையுமே சேல் பண்ணிட்டாங்க வீடு வாங்கணுன்றதுக்காக. என்னதான் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் தானே அது நல்லா இருக்கும். அதனால் சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்கா தாலி செயின் வாங்குறாங்க. நார்மலாக தான் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கூட பிறந்தவங்களுக்குன்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்கள விட நமக்கு தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். அக்கா கழுத்தில் போட்டு பார்க்குறாங்க இது நல்லா இருக்கான்னு. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அவங்க என்ன மாடல் எடுத்திருந்தாங்கன்னு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நகை நம்ம போடுறத விட நல்ல பார்வையாக இருக்குதா அதை தான் பார்க்கணும். சின்னதாக ஒரு பவன் எடுத்தாலே அது பார்த்திங்கன்னா இப்போ அரை பவன் 1/4 பவன் தான் காட்டுது அதோட பொலிவு. இதை நம்ம அதை 1 பவன் எடுத்தால் நல்ல பொலிவாக எடுத்தோம்னா அது நமக்கு பார்க்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எது எடுத்தாலும் பொலிவாக எடுங்க. பாருங்க, இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இது 3.25 பவனா. அதான் ஒவ்வொரு டிசைனாக நம்ம இது நம்ம பின்னாடி சேல் பண்ண போகிறதில்ல. எப்படின்னா சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அதனால் இது போடணுன்றதுக்காக அவங்க எடுக்கிறாங்க. நான் சொன்ன அக்கா எடுக்கிற நகை நல்லா பார்வையாக எடுங்க அப்படின்ட்டு. இது அக்கா போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 5.5 பவன் இது இப்போ எடுத்திருக்குது. டிசைன் நல்லா இருந்துச்சு. பட் அதோடய வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட அதிகமாக இருந்துச்சு. அதனால் எடுக்கலை. ஏன்னா நம்ம போட்ட சீட்டு ஸ்கீமுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வருதோ அதுக்கேற்றபடி தான் நம்ம வாங்க முடியும். நீங்களும் லலிதாவில் சீட்டு ஸ்கீம் இருக்குது, 11 மந்த் ஸ்கீம் இருக்குது, மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதை நீங்கள் நீங்கள் பே பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மையாக அவங்களோட சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. அவங்க நமக்கு ஒவ்வொரு பொருளையும் காட்டுறது, ஒவ்வொரு ஜுவல்லரியும் நம்ம கேட்குற எல்லா டிசைனையும் எடுத்து கொடுத்து நல்ல சர்வீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் இப்போ நம்ம தாலி செயின் பார்க்குறோம். உங்களுக்கு பேங்கிளோ இல்லை ரிங் கலெக்ஷனோ, டாலர் கலெக்ஷனோ, ப்ரைஸ்லைட் கலெக்ஷனோ எந்த கலெக்ஷன் உங்களுக்கு நான் போய் லலிதா ஜுவல்லரியில் போடணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்கள் விருப்பத்துக்காக நான் போய் உங்களுக்காக விசிட் பண்ணி உங்களுக்கு அந்த கலெக்ஷனையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எடுக்கிற பொருளை நீங்கள் நம்ம கரெக்டாக எடுத்துடுறோம். ஏன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா டப்புன்னு அருந்துரும். இந்த பிளெயினாக இருக்கும் அந்த ஸ்னேக் மாடலில். இது எப்படின்னா வளன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் 2-3 இருக்கா. அது இவங்களே சஜெக்ஷன் பண்ணுறாங்க, இது எடுத்தால் லைஃப் லாங் வரும் அப்படின்ட்டு. அவங்க சஜெக்ஷன் படி நம்மளும் நமக்கு பிடிச்சதாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு அப்ரோச்சாக இருக்கும். தயவுசெய்து பார்க்குறவங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் தான் லைக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க நாங்கள் எல்லாமே எடுத்து வைக்கிறோம். எது ஓகேவோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதான் அக்கா பிடிச்சதெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியல. ஏன்னா எல்லா ஜுவல்லரையும் சேல் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, நம்ம அக்கா நம்ம அவங்களுக்குன்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால்
இதில் வந்து நான் ஒரு சின்ன அட்வைஸ் என்ன பண்ணுறேன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நமக்கு பிடிச்சத வந்து நம்ம மற்றவங்க கன்வின்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது நமக்கு பிடிச்சிருக்கா அதை பார்த்து நம்ம எடுக்கணும். அவங்க ஓகே இது அவங்க எடுத்து அவங்க கன்வின்ஸ் ஆவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அந்த டைமு அது உங்களுக்கு ஓகேவா லைஃப் லாங் வருமா அதை பார்த்து எடுங்க. இது வந்து நம்ம நகைக்கு மட்டும் இல்லை, லைஃபுக்கு தான் வந்து அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் இருக்கிற தாலி செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்தேன். இப்போ நான் லாஸ்ட்டாக காட்டின தாலி செயின் தான் வந்து அக்காவுக்கு எடுத்திருந்தோம். அதான் சரி எடுத்துகிட்டு நான் அக்கா இது வந்து அக்கா வீட்டுக்காரரு எடுத்தாச்சு. அவங்களுக்கு பிடிச்சபடியே வந்து அவங்க நினச்சபடி நல்ல ஒரு கம்மியான வேஸ்டேஜில் எடுத்தாச்சு. லலிதா ஜுவல்லரி வந்து சூப்பராக இருக்குனாங்க. நீங்களும் வேணுன்னா விசிட் பண்ணி ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஃபைனலாக அவங்க எடுத்து அவங்க வந்து அந்த பாக்ஸில் வச்சு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பாய்.